ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் எம்கே யூனிக் ஃபேஷன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு லைனிங் ப்ளவுஸ் எப்படி ஈஸியாக கட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்கேல் வச்சு ஒரு கோடு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பட்டி தைக்கிறதுக்கு ஒரு 1.5 இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் அளவு ப்ளவுஸ் நல்லா அயன் பண்ணிட்டு அதோட சுற்றளவு இடுப்பு சுற்றளவை மார்க் பண்ணிட்டு அப்புறம் அதை டக் பிடிக்கிறதுக்காண்டி ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 1.5 இன்ச்சுக்கு சைட் ஜாயின் பண்ணி மார்க் பண்ணிட்டு அதோட ஆம்ஹோல் சைடில் அந்த கரெக்டான மார்க் பண்ணிட்டு அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஷோல்டர் சைடில் கரெக்டான மார்க் பண்ணிட்டு ஒரு 1/2 இன்ச்சு அதுக்கு தையலுக்கான அளவு விட்டுருங்க. அளவு ப்ளவுஸில் என்ன லென்த் இருக்கோ அதை செக் பண்ணிவிட்டு அந்த லென்த்தை போட்டுக்கோங்க. இப்போது ஷோல்டருக்குள்ள ரெடி அளவையும் ஆம்ஹோல் சைடில் உள்ள ரெடி அளவையும் பிரிச்சுட்டு அந்த சைடு ஒரு 4 இன்ச்சு இந்த சைடு ஒரு 4 இன்ச்சு பிரிச்சுக்கோங்க. இப்போ ஆம்ஹோல் சைடை இணைச்சி விட்டுடலாம். அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ கரெக்டாக அதை செக் பண்ணிவிட்டு ஆம்ஹோல் வரைய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ அந்த அளவு ப்ளவுஸோட சைஸ் வந்து 32 இன்ச்சு. இப்போ அதை 4 டிவைட் பண்ணால் 8. இப்போ 8 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு விட்டுடலாம் 1.5 இன்ச்சை. இப்போ ஆம்ஹோல் வரையறதுக்கு 1.25 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதில் உள்ள மிட் பாயிண்ட் எடுத்து ஆம்ஹோல் வரையலாம். இப்போ சைடில் கொடுத்த அளவுகளை வச்சு ஜாயின் பண்ணி விட்டுடலாம். இப்போ பேக் சைடு கட் பண்ணி எடுத்துக்கலாம். துணியை 4 மடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கோடு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் அடித்து திருப்பதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணி கோடு போட்டுக்கலாம். இப்போ அளவு ப்ளவுஸ் வச்சு ஸ்லீவ் லென்த்தை மார்க் பண்ணிக்கலாம் 6 இன்ச்சு. ஸ்லீவ் ரவுண்டை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ கேப் கைட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். 3 இன்ச் வருது, அது 3 இன்ச்சு கிராஸாக மார்க் பண்ணிக்கோங்க. பேக் கைட் மார்க் பண்ண இடத்தையும் ஸ்லீவ் லென்த் மார்க் பண்ண இடத்தையும் ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்லீவ் லென்த் மார்க் பண்ண இடத்துல வந்து ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி ஒரு கோடு போட்டுக்கோங்க. அதுலேருந்து ஆம்ஹோல் ரவுண்டு வரைஞ்சிக்கலாம். ஒரு இன்ச்சு விட்டுட்டு ஆம் ரவுண்டு 7 இன்ச்சு வந்து அதில் வச்சு ஒரு மார்க் பண்ணி அதுலேருந்து மிட் பாயிண்ட் எடுத்து வளைவு வரைஞ்சிக்கலாம். இப்போ வளைவு வரைஞ்சிட்டு அதுலேருந்து செக் பண்ணி பார்க்கலாம் 7 இன்ச்சு வருதான்ட்டு. 7 இன்ச்சு எங்கே வருது அதில் ஒரு புள்ளி வச்சுட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி கோடு போட்டுக்கோங்க. இப்போ ஸ்லீவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணுறதுக்கு பேக் பார்ட் அப்படியே வச்சு ஆம்ஹோல் ரவுண்டு ஷோல்டரு நெக் எல்லாத்தையும் மார்க் பண்ணிக்கலாம். அப்படியே போட்டு இப்போ ஆம்ஹோல் சைடு கிட்ட ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ நெக் விட்டு அதில் கோடு போட்டு அதில் வந்து நெக்கு எவ்வளோன்ட்டு அளவு ப்ளவுஸ்லேருந்து பார்த்து அதில் குறிச்சிக்கலாம். இப்போ வந்து 5 இன்ச் வருது, 5 இன்ச் அப்படி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு ஆம்ஹோல் வந்து கொஞ்சம் உள்ள தள்ளி இருக்கிற மாதிரி தோணும். ஒரு 1/4 இன்ச்சுக்கு உள்ள தள்ளி ஒரு வளைவு வரைஞ்சிக்கலாம். இப்போது ஷோல்டர் மிட் பாயிண்டில் இருந்து நம்ம மெயின் டாட் குறிச்சிக்கலாம். அளவு ப்ளவுஸில் ஹூக் சைட் பட்டி வச்சு கழுத்து கீழே வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. பட்டி சைடு வரைக்கும் வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சு கீழே தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த மார்க் பண்ணதுலேருந்து ஒரு 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு இன்ச்சு அதுக்கப்புறம் ஒரு இன்ச்சு மார்க் பண்ணி மெயின் டாட்டுக்கு பிடிச்சிக்கோங்க.
அப்புறம் அளவு ப்ளவுஸ் வச்சு ஆம்கோல் சைடு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அதில் கரெக்டான அளவு குறிச்சிட்டு ஒரு 1/2 இன்ச்சு கீழே தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா டாட்டையும் சேர்த்து மார்க் பண்ணி விடுங்க. அளவு ப்ளவுஸில் மெயின் டாட்டோட ஹைட் எவ்வளோ இருக்கோ அதை செக் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டை கட் பண்ணிக்கலாம். கழுத்து பக்கம் ஒரே சைடு வச்சு தைக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரிக் வந்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ பேக் சைடு கழுத்தை வெட்டிக்கலாம். இப்போ பட்டி மார்க் பண்ணுறதுக்கு அளவு ப்ளவுஸ் வச்சு ஹைட்டை செக் பண்ணி அதில் மார்க் பண்ணிடலாம். இப்போ பட்டியோட ஹைட்டு ஃபஸ்ட்டு ஹைட் வந்து 3 இன்ச் வருது. ஒரு இன்ச்சு சேர்த்து 4 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஹைட்டு மெயின் டாட் கிட்ட எடுக்கணும். அதோட கேப்பு அந்த அகலம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அந்த அகலத்தை குறிச்சிட்டு அப்புறம் அந்த மெயின் டாட் கிட்ட உள்ள ஹைட்டை செக் பண்ணி ஒரு இன்ச்சு சேர்த்துக்கலாம். எல்லா அளவையும் குறிச்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் பட்டிலையும் ஒரே சைடு வச்சு தைக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்னதாக மார்க் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சு லைனிங் கிளாத் எடுத்து மெயின் கிளாத்தில் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம்.